ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது அடுத்த 7 நாட்கள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்த 7 நாட்கள் கிரகநிலைகளால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். தனுசில் பிறந்த ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இப்போ எந்த அடுத்த 7 நாட்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமும் தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதமும் நடந்துட்டுருக்கு. இதில் அடுத்த 7 நாட்கள் உங்களோட ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் நவக்கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். அப்படி அடுத்த 7 நாட்களில் நவக்கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் கடக ராசியில் பயணம் செய்கிறாரு. ஆக்சுவலி அவர் இந்த மாதிரி பயணம் செய்கிறதுனால 12 ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத பொது பலனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொது பலனில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறதையும் சொல்கிறேன். சூரிய பகவானுடைய பயிற்சி மட்டும் கிடையாது, நிறைய முக்கியமான கிரக பயிற்சி நடக்குது. சனி வக்ர பயிற்சி, புதன் வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, இந்த மாதிரி நிறைய கிரக பயிற்சிகள்லாம் இருக்குது. அதனோட அடிப்படையில் அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு பொதுவாக இது நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பொது பலன் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த 7 நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால் ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது இந்த 7 நாட்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மெயினாக கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் உங்களுடைய கூட்டாளிகளோடு சில சந்தேகங்கள் ஏற்படும். அதனால் சந்தேகங்கள் ஏற்படும் போது அதை உடனுக்குடனே பேசி தீர்ப்பது நல்லது. ஆக்சுவலி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பேசி தீர்ப்பது நல்லது. பேசி தீர்க்கிறது, வெளிப்படையாக செயல்படுவது, இது வியாபாரத்தில் உங்களுக்கு அவசியம். இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எச்சரிக்கையாகவே இந்த 7 நாட்கள் செயல்படுங்க. சில விஷயங்கள் உங்கள் மனைவியோடு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் வாக்குவாதங்கள் ஏற்படும் போது வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து போங்க. குடும்ப விஷயங்கள்லேயும் உங்கள் மனைவிமார்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். காதல் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும். காதல் தொடர்பான விஷயங்கள் சாதகமற்றதாக இருக்குங்கிறதுனால காதல் விஷயங்கள் எதையும் ட்ரை பண்ண வேண்டாம். ஏதாவது ட்ரை பண்ணி உங்களுக்கு கஷ்டப்படுறதை விட எதையுமே ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் காதலில் இருக்கிறவங்க இந்த டைம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் காதலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் காதல் விவகாரத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய விட்டு கொடுத்து போகணும், அமைதியாக இருக்கணும், சண்டைகள்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பொது பலனில் இவ்வளோ குறிப்பிடப்பட்டிருக்குன்னா மற்ற கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம்.
இந்த 7 நாட்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் மற்ற கிரகங்களால் நிறைவேறுமா நிறைவேறாதா, உங்களுடைய பலம் பலவீனம் என்ன, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றிய தாள்களை வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது என்ன நடக்குங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் இந்த 7 நாள் வீடு தேடி வரும் மாதிரி அமைந்திருக்கு. புதிய முதலீடுகள் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய தொழில்கள் மேன்மையடைய வாய்ப்பு இருக்குது. சிறப்பான பலன்கள் இந்த வாரம் உண்டாக சிறப்பான முறையில் நீங்கள் செயல்படணும். வியாபாரத்தில் வருமானம் ஒரு பக்கம் அதிகரிக்கும், பொருளாதார உயர்வு ஒரு பக்கம் ஏற்படும், கையிருப்பு இதனால் உங்களுக்கு கூடும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று தடையே இல்லாமல் நடக்கும். வேலை இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை வந்து உயரும். சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் நீங்கள் மேற்கு திசையில் இருந்து நல்ல செய்தி இந்த 7 நாட்கள் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவி கூட இந்த 7 நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 7 நாட்கள் உங்களுக்கு சுபமாக இருக்க நீங்கள் பாசிட்டிவ் மைண்டோடு செயல்படணும். இதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாள் செல்வாக்கு உண்டாகும். பூரட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் வேண்டியது நிறைவேறும். இதே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாள் பணவரவு அதிகரிக்கும். இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த 7 நாள் இப்படி இருக்கும். இதில் இழுபறியான வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு இந்த 7 நாள் நிறைவேறும். தந்தை வழி உறவால் தனவரவு உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் நீண்ட தூர பயண வாய்ப்பை இந்த 7 நாள் குடும்ப இடைவெளியை ஏற்படுத்தும். அதை மட்டும் குறைத்துக்குங்க. மறைமுகமான தடைகள் இதனால் உண்டாகும், பார்த்து சூதானமாக இருங்க. அப்புறம் தொழில் சிந்தனைகளில் தீர்க்கமாக கவனமாக முடிவு எடுக்க வேண்டும். ஆன்லைன் சூதாட்டங்கள் ஆபத்தை உண்டாக்கும், தயவு செய்து அதில் இந்த 7 நாள் ஈடுபட வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரிபார்க்கணும், இல்லைனா உங்களுக்கு அதுலேயும் வந்து கஷ்டம் ஏற்படும். ஸோ இந்த 7 நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நீங்கள் வந்து உற்சாகமாக செயல்பட பாருங்கள். ஆக்சுவலி இந்த 7 நாள் மிக முன்னேற்றமான பலன்கள் அப்போ தான் கிடைக்கும். சில நேரங்களில் சில இடங்களில் வேலையில் சில சச்சரவு உண்டாகும், சில நேரங்கள் சில இடங்களில் போராட்டமாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் செல்வமும் அதிகரித்து உங்கள் வங்கி இருப்பை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் மன அமைதி உங்களுக்கு உண்டாகும். ஆக்சுவலி இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமாக கிரகங்களால் பலன்கள் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை பாராட்டும்படி இருக்கும். பதவியேற்ற ஊதிய உயர்வு பெறுவதற்கு வழி உண்டாகும். அப்புறம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தொழிலை மேம்படுத்த தொழில்நுட்பத்தோடு செயல்படணும். அப்புறம் குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் அகலும். பிள்ளைகளால் மனம் நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அப்புறம் குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க சலிப்பு இல்லாமல் உழைக்க வேண்டும். அப்புறம் கலைத்துறையில் திரைப்படத்துறையில் சாதனை படைப்பீங்க. சின்ன துறையிலையும் பிரகாசிப்பீங்க. அப்புறம் புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு இறங்குனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் கிரக பயிற்சிகள் வேறு ஜோதிட ரீதியாக இந்த 7 நாள் பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்கள் இந்த 7 நாள் கொண்டு வரும். அப்புறம் கேது 11 இருப்பதால் குடும்பத்தில் புதிய வரவு உண்டாகி மன நிம்மதி ஏற்படும். இருந்தாலும் எச்சரிக்கையாக வியாபார விஷயத்தில் அசாட்டையாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு செய்ய வேண்டும். இந்த 7 நாள் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த 7 நாள் அதிர்ஷ்ட எண் வந்து உங்களுக்கு 6, 7. அப்புறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி அவரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய நாள் இன்னும் சிறப்பான முறையில் அமையும். அதனால் தட்சிணாமூர்த்தியை வணங்க மறக்காதீங்க. இதுதாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட 7 நாள் பலன். இந்த பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மெயினாக இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான வீடியோ போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.